தாம்பரம் அருகே 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பறிமுதல், இருவர் கைது. தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு தீவிரப்படுத்தும் வகையில் காவல்துறை தொடர்ந்து சிறப்பு கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப் பொருட்கள் விற்பனை, கடத்தல் மற்றும் பயன்படுத்துவோரை கண்டறிந்து கைது செய்து அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தாம்பரம் காவல் ஆணையரகம் எல்லையிலும் பல்வேறு காவல் நிலையங்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சங்கர் நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அனங்காபுத்தூர், திருநீர்மலை மெயின் ரோடு, காமராஜபுரம் பகுதியில் உதவி ஆய்வாளர் பெருமாள் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவர்களிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர்கள் வைத்திருந்த 1 கிலோ 200 கிராம் கஞ்சா தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் சங்கர் நகர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த முருகானந்தம், செந்தில்குமார் ஆகியோர் என தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த செல்போன் ஒன்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இருவர் மீதும் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆகிய விசாரணையின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவித்தனர்.